ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மொபைலு ஒரு வாட்ச் ஒன்று வந்திருக்கு. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே மொபைல் எல்லாமே தரமான மொபைலு. அதுலேயும் இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி வாட்ச் வந்து 2ன்னு நினைக்கிறேன். 2 தானேப்பா இது? ஆக்டிவ் 2ன்னு சொல்லிட்டு சார்ஜரோடு இருக்குது. ரெண்டாவது வந்து 4ல் உள்ள எல்லா ஆப்ஷனும் இதுலேயும் இருக்கும். வாட்ச் 4 இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது ரவுண்டு பேனலு. ஸோ செம்மையான ப்ரைஸ். இது விலை வந்து பார்த்திங்கன்னா 4000, 4000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க, ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். 4000 ருபீஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14, ஐஃபோன் 14 128 பாக்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா, 30,000 இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு மொபைலு. ஸோ இதில் எதுவுமே எந்த இஷ்யூமே கிடையாது. பஸ் தெளிவாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 128 GB ஸ்டோரேஜாக இருக்குது. பேட்ரி ஹெல்த்து 83 இருக்குது. கேமரா செக் பண்ணி காட்டுது, 2 டோன் ஃபேஸ் ஐடி. ஸோ எல்லாமே ஜென்யூனாக இருக்குது. எந்த ஒரு பேர் பார்ட்ஸு எதுவுமே மாற்றலை கொள்ளலை. மொபைல் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 30,000 ரூபா தான், வெறும் 30,000 தான். உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். ஐஃபோன் 14 30,000 ரூபா, ரொம்ப கம்மியான விலை. உடனே சடன் விற்றுரும். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. S24 அல்ட்ரா 512 GB, 12 GB ரேமு. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த ஒரு கிராட்ச் டென்ட்டு கிடையாது. வாரண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாரண்டி முடிஞ்சிருக்கோம்ல, வாரண்டிலாம் முடிஞ்சிருக்கும். ஒன்லி மொபைல் தான். இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுவேன். சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா 5G மொபைலு, 12 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜு, பாக்ஸோடு இருக்குது. ஸோ எல்லாமே பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் கம்மி தான், 73,500 ரூபா, அதாவது 73,500. ஸோ இங்கே வச்சுருவோம். இன்னும் நீங்கள் இன்னுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டேனப்பா, எங்கே போட்டேன்? மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ எட்ஜு தான் இது. மோட்டோ எட்ஜு மாடலு. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சாப்போட என்ன மாடல்? உள்ளே போய் செக் பண்ணி பாரு. மோட்டோ G. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து 18ஆம் தேதி, 18 நாள் தான் ஆகுது வாங்கி. பாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வச்சுட்டு வந்துட்டாப்புல. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பாக்ஸ்லாம் வந்து கொடுத்து விட்றேன்ருக்காரு. ஸோ நமக்கு வேண்டிய ஆள் தான், தெரிஞ்சவர் தான். அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அவரோட ஃபோன் தான், வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஃபோனோட விலை வெறும் 8,500 ரூபா, 12 GB ரேமு, 256. இதோட மாடல் நம்பர் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தம்பி செக் பண்ணியிருக்காப்புல. மோட்டோ G54. இருங்க செக் பண்ணிக்கோ. ஏங்க அவசரப்படாதீங்க. உள்ளே போனால் செக் பண்ணால் தெரிய போகுது. நீங்கள் எல்லாம் இருங்க, பார்த்தா தெரிய போகுது. பாடாப்படுத்துறாருப்பா. உள்ளே போய் செக் பண்ணி பாருப்பா. மோட்டோ G64, மோட்டோ G64 12 GB ரேமு, 256. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 8,300 ரூபா, 8,300க்கு தரோம். யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். புதுசு எப்படி 15 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 18 ரூபாயா? 18 ரூபா. சரி, ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது சொல்லிட்டோம். 12 GB ரேமு, 256. மோட்டோ G64 5G மொபைலு, 12 GB ரேமு, 256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8,300 ரூபா. வாங்கி 18 நாள் தான் ஆகுது. அங்கே ஊரில் வச்சுட்டு வந்துட்டாப்புல. அது எடுத்துகிட்டு வராப்புலையா என்னன்னு தெரில. ஆனால் வந்து வந்துச்சுன்னா தரேன். ஆனால் அது வந்து கேரண்டி கிடையாது. அப்படியே அதோட பாக்ஸ் வந்தால் கூட, சார்ஜர் வந்தால் அதுக்கு நீங்கள் தனியாக காசு கட்டணும். சரியா? அதெல்லாம் வந்தால் தான், வரலன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14, ஐஃபோன் 12 14,000. எதனால் 14,000 தராங்கன்றத இப்போ தம்பி கேமரா மட்டும் அன்னோன் பாட்டு செக் பண்ணி காட்டுப்பா. அதாவது ஐஃபோனில் வந்து 12 வெறும் 14,000 ரூபா போட்டிருக்காங்க. கேமரா மட்டும்
ஷோரூமில் போயிட்டு மாற்றிருக்காப்புல 64 ஜிபி இது. கடையில் ஏதோ ஒரு கடையில் மாற்றிருக்காப்புல. அன்னோன் பாட்டுன்னு, ஆமாம் ஜென்யூன் பாட்டுன்னு வந்தால் ஷோரூமே, அன்னோன் பாட்டுன்னா வந்து ஏதோ ஒரு கடையில் மாற்றிருக்கான். சரியா? வேறு ஃபோன்லேருந்து மாற்றிருப்பானுங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. கேமராலாம் நல்லா தான் இருக்குது. வெறும் 14,000 ரூபான்றது ரொம்ப கம்மியாக தெரியுது. ஏன்னா 64 ஜிபி அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆனால் க்ரீன் கலரு ஒரு டென்ட்டு கிராச் கிடையாதுன்னு நினைக்கிறான். பார்ப்பா, ஏதாவது டென்ட்டு கிராச் இருக்கா? எங்கே இருக்குது டென்ட்டா? டென்ட்டு ஒரே ஒரு சின்னதாக இருக்குது. வேறு கிராச்சஸ் இல்லை. மொபைல் அவுட்லுக் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000. இது வந்து பார்த்திங்கன்னா iPhone 12 தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபி. இது 23,000 ரூபா, அதாவது 23,000. இது 23,000 ரூபாய்க்கு தரேன். 256 ஜிபி. இது பேட்ரி ஹெல்த் வந்து 85. இது கொஞ்சம் சார்ஜ் போடுப்பா, சார்ஜ் இல்லை. ஏன்னா இது 256 ஜிபி, பேட்ரி ஹெல்த் 85. இது ஒரு முறை கூட சர்வீஸ் போகாத ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா. இது சார்ஜர் எங்கே இருக்குது? சார் பாரு, சார்ஜ் ஏறுதானே? சார்ஜ் ஏறட்டும். இது வந்து 256 ஜிபி. இது சரியா? ஒரு கிராச்சு டென்ட்டு கிடையாது. பேட்ரி ஹெல்த் 85. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபா, 256 ஜிபி. இப்போ பார்த்தது நம்ம 64 ஜிபி. இது வந்து 256 ஜிபி. அவுட்லுக்லாம் பிரமாதமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு கோடு கூட இல்லை, லேடிஸ் யூஸ் பண்ணது. 23,000 ரூபா தான் இது, 256 ஜிபி. ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன், இது சாம்சங் கேலக்ஸியில் இப்போ அவர் ஒன்றும் 2,500 ரூபா தரணும், ஞாபகம் வச்சுக்க, நான் மறந்துடுவேன். சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 24,000 ரூபா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே இஷ்யூவாக இருக்க. இப்போ பாருங்க, டபுள் கலர் இருக்குது. டபுள் கலர் மாடல். இது டிஸ்பிளே இஷ்யூ தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 12,256, 24,500 ரூபா, 24,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் Note 20 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதில் வந்து என்னென்னா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் இருக்குது, டிஸ்பிளேயில் கோட் இருக்குது. நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எடுக்குது, சில நேரங்களில் எடுக்கலை. சரியா? சம்டைம் எடுக்குது, சம்டைம் எடுக்கலை. திடீர்னு எடுத்துட்டு நெட்வொர்க் வருது, அப்புறம் கட் ஆயிடுது. திடீர்னு கால் வருது, நம்ம பேச முடியுது, பேசிகிட்டு இருக்கும்போதே கட் ஆயிடுது. ஸோ இது மாதிரி சம்டைம் வருது, சம்டைம் வரல, சம்டைம் சுத்தமாக வராமலும் இருக்குது. இதனால் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் தான். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா Note 20 அல்ட்ரா. மற்றபடி கேமரா, ஒய்ஃபைலாம் கனெக்ட் ஆகுதுல்ல, ஒய்ஃபைலாம் கனெக்ட் ஆகுது. வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. உள்ளே இருக்கிற பேனாவையும் மிஸ் பண்ணிட்டாங்க. மொபைல் வந்து நல்லா தான் இருக்குது. இது கேமரா எடுத்து காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. என்ன வேலை என்ன இங்கே வெட்டி முறிக்கிற வேலையா? சும்மா எடுத்து தானே காமிக்க போகிறோம். கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே நல்லா தான் இருக்குது. வெறும் 6,500 ரூபா தான் இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ 16 ப்ளஸ். இது ஐஃபோனில் வந்து 16 ப்ளஸ்ஸு 62,000 ரூபாய்க்கு தராப்புல. பேக் டோர் சேஞ்சுடு, 256 ஜிபி. ஐஃபோன் 16 ப்ளஸ்ஸு 256 ஜிபி. விலை வந்து 62,000 ரூபாய்க்கு தராரு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபி. பேட்ரி ஹெல்த் 100. சைக்கிள் கவுண்ட் வந்து இன்னும் கம்மி தான், 121. எல்லாமே புதுசாக இருக்குது. 121 தான் சைக்கிள் கவுண்டே. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது. ஸோ பேக் டோர் சேஞ்சுடு, அவ்வளோதான் இதோட இஷ்யூவே. இதோட விலை வந்து 62,000 ரூபா. ஸோ பாருங்கள், எது வேணும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள்.